கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வாக்கியம் இது. இந்த வார்த்தை வெறும் ரூத்துக்கு மாத்திரமல்ல, குணசாலியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும். யாக்கோப்பு ஒரு குணசாலி என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குணசாலி என்று சொன்னால் ஒரு சில பேருக்கு தான் அந்த பேர் வருது. ஆனால் இதை கேட்கிற நாம் நம்முடைய பரம தகப்பன் மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒரு நல்ல குணசாலியாக இருக்கிறோமா? நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுவாரா, அவன் குணசாலிங்க, அவன் குணசாலிங்க, அவன் குணம் தங்கமான குணங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் வேண்டியபடியெல்லாம் செய்கிறவராயிருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகம் ஒரு நாள் போய் சொல்லாது. தேவன் விரும்புகிற குணாதிசயம் நம்மிடத்துல இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அந்த ரூத் புஸ்தகத்தை நீங்க படித்து பாருங்க, அன்புல நிறைஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் உங்களை சொல்கிறாங்களா குணசாலிங்க? யாக்கோப்பு சொல்கிறாங்க, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருக்கிறான். தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் வரும். வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன், வேண்டியபடியெல்லாம். மனசில் நினைக்கிற காரியங்கள். இந்த ஊரில் பெரிய ஒரு ஐஸ்வர்யான் போவாஸ், தேவன் அந்த ஐஸ்வரன் மூலமாய் ரூத்துக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். நீங்க குணசாலியா இருங்க. நீங்க குணசாலியா, நீங்களும் நானும் இயேசுவுக்கும் தேவனுடைய பிள்ளைகளை ஊரார் மக்களுக்கும் குணசாலியா இருந்தா நமக்கு சில அற்புதங்கள் தானா கடந்து வரும். சத்தியத்தை மறந்து போகக்கூடாது. சத்தியத்தை மறந்து போகக்கூடாது. அவள் உண்மையை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று பேசுறவள் தான் குணசாலி. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா, வசனத்தின் மூலமா எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். வசனத்தில் எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும், சந்தோஷம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.